Hi students, welcome back to Nurses Profile channel. How to study medical and surgical nursing. Medical and surgical nursing அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளோட நர்சிங் கோர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் தான் வந்து கவர் ஆகும். அதே இது பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த மிட்சர்ஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மிட்சர்ஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். பட் இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு இல்லைனா இந்த சப்ஜெக்டை வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகுவாங்க. நிறைய வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இந்த சப்ஜெக்டை அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைனா வந்து மக்கப் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை அவாய்ட் பண்ணுறதோ இல்லைனா அதை வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோ வந்து விச் இஸ் நாட் பாசிபிள், நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமில் உங்களால் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியாது. தென் அந்த டிசீஸ் கண்டிஷன் பார்த்தினா ஒரு நல்ல நாலேஜும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சஃபர் ஆவீங்க. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய 1 or 2 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்கை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும்படி என்ன செஞ்சிடலாம்னா படிச்சிடலாம். ஈவன் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களோட லைஃப்பில் கூட இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம்னா கேரி அவுட் பண்ணி போகலாம். யூஸ்வலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக டஃப்பாக அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸி. என்னோடய காலேஜ் லைஃப்பில் கூட இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது தொடக்கத்தில் எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங். பட் அதை புரிஞ்சு நான் படித்ததுக்கப்புறம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியாக இருந்த சப்ஜெக்ட், நான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண சப்ஜெக்ட்மே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் தான். வாங்க நம்மளோட டிப்ஸை 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக வந்து 4 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ரிலேட்டட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி என்ன செய்யணும்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி நீங்கள் படிக்காமல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் என்ன செய்ய முடியாதுன்னா படிக்கவே முடியாது. மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்கில் நம்ம மோஸ்ட்லி என்ன படிப்போம், ஒரு சிஸ்டத்தில் இல்லைனா ஒரு ஆர்கனில் வரக்கூடிய அப்நார்மல் ஃபங்க்ஷன் இல்லைனா அதோட ஃபங்க்ஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா தான் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்நார்மல் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல நார்மலாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஓகே இது அப்நார்மல் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிலேட்டட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிக்க மாட்டாங்க, இல்லைனா அதை தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க. டேரெக்டாக அந்த டிசீஸ் கண்டிஷனை வந்து மக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டட் அனாட்டமி வந்து பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் பற்றின ஒரு ஃபுல் தரோ அனாட்டமி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த இன்சுலின் வந்து எப்படி செக்ரீட் ஆகுது, பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். ஸோ ரிலேட்டட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிக்காமல் கண்டிப்பாக மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் வந்து படிக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா மனப்பாடம் பண்ண முடியாது. அடுத்து டிப் நம்பர் 2 வந்து ரிலேட்டட் சிஸ்டம் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ ரிலேட்டட் சிஸ்டம்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசீஸ் கண்டிஷன் வந்து எந்த சிஸ்டத்தில் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்பண்டிசைட்டிஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அப்பண்டிசைட்டிஸ் வந்து நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடாக வரும். ஸோ உங்களை நீங்கள் வச்சு யோசித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா காமனாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், லைக் வாமிட்டிங் இருக்கும், இல்லைனா வந்து டயரியா இருக்கும், இல்லைனா அப்டாமினல் பெயின் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பசி இல்லாமல் இருக்கலாம், டைஜஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் சிஸ்டத்துக்குன்னு ஒரு சில காமன் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இல்லைனா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிப்பட்ட டிசீஸ் கண்டிஷன் படிச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனில் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். லைக் பிபி வந்து கூடலாம் குறையலாம், ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும், ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்லோ ஆகும், பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, அன்கான்சியஸ் ஆகுவாங்க, நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து ரிலேட்டட் டு கார்டியாக் சிஸ்டம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ஆஸ்துமா டிசீஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டட் சிஸ்டம் நமக்கு என்னது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்,
உங்களை நீங்கள் வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா எழுதிடலாம். தென் காசஸ்மே இதே மாதிரி நீங்கள் வந்து காசஸ்னால் காரணங்கள், அதுவுமே இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா காமன் காசஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ்துமா வரதுக்கு காரணங்கள் என்ன இருக்கலாம்? ஒன்லே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், இல்லைனா ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப நாளாக சளி இருந்திருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி இருந்திருக்கலாம். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு அந்த சிஸ்டம். ஸோ அந்த ரிலேட்டட் சிஸ்டமும் அதோட சிம்டம்ஸும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஒன்று என்ன செய்யணும்னா ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட காமன் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக உள்ள சிம்டம்ஸ் உங்களுக்கு எழுத தெரியாட்டாலும் அந்த காமன் சிம்டம்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும், நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நர்சிங் மேனேஜ்மெண்ட் எழுதும் போதும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்குன்னே கொஞ்சம் காமன் நர்சிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா படித்து வச்சுக்கணும். ஸோ அந்த காமன் நர்சிங் மேனேஜ்மெண்ட் எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து கவர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்த மாதிரி ரிலேட்டட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி கண்டிப்பாக படிக்கணும். தென் ரிலேட்டட் சிஸ்டம், காமன் சிம்டம்ஸ், காமன் காசஸ், காமன் நர்சிங் மேனேஜ்மெண்ட், இந்த 2 பாயிண்ட்டு படிச்சிருந்தாலே ஓரளவு நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் வந்து கிளியர் பண்ண முடியும். 3வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் யுவர் பேஷண்ட். உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா செகண்ட் இயரில், அதே இது பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தேர்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கிளினிக்கல் போஸ்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி போஸ்டிங் வந்து இந்த மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ரிலேட்டடாக போடும்போது உங்களுக்கு மெடிக்கல் வார்டில் இல்லைனா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் தான் போடுவாங்க. நீங்கள் உங்களோட போஸ்டிங்கில் வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட் கிட்ட நிறைய பேசணும், ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தே நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா லேர்ன் பண்ணிடலாம். இந்த 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் ஈஸியாக படிச்சிடலாம். புக்கே உங்களுக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இமேஜின் பண்ணிக்கோங்க, லைக் நம்ம ஆஸ்துமானியே எடுத்துக்கோமே, இல்லைனா டயபெட்டிஸ் மெல்டஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். எப்போ உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துச்சு, என்னென்ன அறிகுறிகள் இருந்துச்சு, எப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிங்க, இப்போ என்ன சஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண உங்களுக்கு அவங்க ரொம்ப அழகாக வந்து டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் மெலிட்டஸோட சிம்டம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸோட டெஃபினிஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து காரணம் வந்து அவங்கக்கிட்ட இருந்தே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா கலெக்ட் பண்ணிடலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கும், இல்லைனா ஏஜ் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அது அவங்களே சொல்லுவாங்க. அடுத்து வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழகாக என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி இருக்குதுமா, அப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. தென் அதுக்கு அடுத்து என்ன செய்யுது இன்வெஸ்டிகேஷன் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களோட கேஸ் ஷீட் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அந்த கேஸ் ஷீட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலே அதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் லேபில் பண்ணி அதுக்குள்ளே ரிசல்ட் வந்திருக்கும். தென் அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், இதோட நர்சிங் மேனேஜ்மெண்ட் வந்து 2 ஆஸ்பெக்டில் இருக்கும். ஒன்லே நமக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இல்லைனா வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களை அந்த வார்டில் உள்ள ஸ்டாஃப்னஸ் பண்ணுவாங்க, கேஸ் ஷீட்டில் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஒரு பேஷண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கேஸ் ஷீட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அந்த டிசீஸ் கண்டிஷனில் உள்ள முழு விவரமும் விஷயமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எதுக்கு புக்கு எடுத்து படிக்கணும் தேவையே இல்லை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்கில் வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்ட் டிப், 4வது டிப் வந்து டெக்னாலஜி. இது வந்து கொஞ்சம் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்க்கு வந்து புதுசாக ரிலேட்டடான வேர்டு தான். பட் இப்போ உள்ள டேஸில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்கள்லாம் நர்சிங் படிக்க நேரம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஒன்றுலே புக்கு, இல்லைனா எங்களோட மேம் என்ன சொல்லி தராங்களோ அவ்வளவுதான், இல்லைனா லைப்ரரியில் போய் நாங்கள் என்ன செய்யணும்னா எதையாவது வந்து ரெஃபர் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி இல்லை. உங்கள் எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டெக்னாலஜி ரொம்ப வந்து டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். அண்ட் நிறைய ஆப் இருக்குது. நம்மளோட சேனலில் கூட ஏற்கனவே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப் பற்றின வீடியோ இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தென் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பிரயோஜனப்படுத்துங்க. டெய்லி ஒரு டிசீஸ் கண்டிஷன் இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோவாவது நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரோ இல்லைனா அந்த டிசீஸ் கண்டிஷனோ என்ன செய்யாதுன்னா மறக்காது. எப்போவுமே நம்மளோட கண்ணும் நம்மளோட காதும் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது என்ன செய்யாதுன்னா உங்களுக்கு மறக்கவே செய்யாது. ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வரப்பிரசாதம். நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது லக்கி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் படிக்க நேரம் இப்படியெல்லாம் கிடையாது. மாங்குன்னு அந்த நோட்ஸை உட்காந்து எழுதி படிக்கணும், இல்லைனா வந்து அந்த புக்கை தான் படிக்கணும். பட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக சுலபமாக இருக்குது. ஸோ எல்லாருமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலை வந்து இந்த பர்பஸ்க்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு விஷயங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண படம் பார்க்க எவ்வளோ விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட நர்சிங் ஸ்டடீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து எல்லாம் மனப்பாடம் பண்ணி இல்லைனா மனப்பாடத்தில் நீங்கள் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா நாளைக்கு ஒர்க் பண்ண நீங்கள் போகும்போது உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. 1 or 2 monthsலேயே ஐயோ இந்த ஹாஸ்பிட்டலில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் படிக்கணும்னா அதோட ரிலேட்டட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். தென் ஒரு டிசீஸ் கண்டிஷனை அந்த ரிலேட்டட் சிஸ்டத்து கூட கம்பேர் பண்ணி காமன் சிம்டம்ஸ், காமன் நர்சிங் மேனேஜ்மெண்ட், காமன் காசஸ், காமன் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து காமனாக வந்து எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், லேர்ன் ஃப்ரம் யுவர் பேஷண்ட். உங்கள் பேஷண்ட் கிட்டேருந்தே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள். வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.